We are going to discuss about the concept of corporate veil. First, what is corporate veil? அக்கா ஒரு நிமிஷம். நாங்கள் கார்பரேட் வேலை பற்றி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கார்பரேட் வேலைனா என்னன்னு தெரியுமா? கார்பரேட் வேலைனா என்னன்னு தெரியுமா? கார்பரேட் வேலை பற்றி நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கார்பரேட் வேலைனா என்னன்னு தெரியுமா? கார்பரேட் வேலைனா ஏதாச்சும் ஐடியா இருக்கா? The company is formed, it becomes a separate legal entity. It means it has its own identity, separate from its owners and its shareholders. The corporate veil is like a shield that protects the personal assets of the shareholder. If the company incurs any debt or legal issues, the owners are not personally liable for their actions. But wait, what happens if the company is used for fraud or any wrongful acts? In such cases, the court can lift or pierce the corporate veil. This means they can look beyond the company's separate entity and hold the real owners personally liable for their actions. For example, imagine if ABC Private Limited Company. This company was owned by Mr. X. If ABC Private Limited takes a loan and later defaults it, the bank can sue the company to recover its money. However, Mr. X personal assets like his house or car are protected from them. The bank cannot claim them because the company is a separate legal entity. The concept of separate legal entity, which was discussed in the matter of Solomon vs. A. Solomon Corporate Limited. There are two grounds for lifting the corporate veil. One is statutory provision and another one is judicial interpretation. Statutory provision பார்க்குறோம். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செக்ஷன் 7ல if someone gives the false information while forming the company. இப்போ கம்பெனி ஆரம்பிக்கும் போது யாராவது ஃபால்ஸாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுவுமே லிஃப்டிங் த கார்பரேட் வேல ஒரு கிரவுண்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 34 and 35 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா if there are lies in the company's prospectus, கம்பெனியோட ப்ராஸ்பெக்டஸ் எப்போயுமே ஒரு ட்ரூவான இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கணும். ப்ராஸ்பெக்டஸில் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னாலுமே அது லிஃப்டிங் த கார்பரேட் வேல ஒரு கிரவுண்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 36ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா if someone tricks investors with fake info. செக்ஷன் 339ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா if during winding up it's found the company was used to cheat people. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா judicial interpretation based on court decision. Courts have created rules based on past cases where people used to companies to cheat others or avoid taxes. ஃபஸ்ட்டெல்லாம் இது ஒரு கம்பெனி ஏதாச்சும் ஒரு கம்பெனி ஏதாச்சும் டெப்த்தோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஆளாச்சுன்னா அந்த கம்பெனி மட்டும் தான் பொறுப்பாகும். உள்ள ஷேர் ஹோல்டர்ஸோ மெம்பர்ஸோ யாரும் பர்சனலி லைபிள் ஆக மாட்டாங்க. இது இப்படி இருந்தனால இது நிறைய ஃப்ராடலண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்தனால இந்த கான்செப்ட் கொண்டு வந்தாங்க லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வெயில்னு. லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வெயில் மூலியமாக உள்ள கம்பெனிக்குள்ள இருக்க ஓனர்ஸும் ஷேர் ஹோல்டரும் பர்சனல் லைபிள் ஆவாங்க. இது வந்து சால்மன் விசஸ் சால்மன் கேஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது கம்பெனிஸ் லீகல் செப்பரேட் என்டிட்டி சொல்லியிருப்பாங்க. கார்பரேட் வேல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட் லீகல் என்டிட்டி. சரிங்களா? இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனி இருக்குனாக்கா அது ஒரு 10 ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அது ஹோல் கம்பெனியும் பாதிக்காது, அந்த ஒருத்தவர் மட்டும்தான் பாதிக்கும். சரிங்களா? இது கார்பரேட் வேலோடைய முக்கியத்துவம் என்னென்னா செப்பரேட்டாக என்ன பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா கார்பரேட் வேலுக்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் கம்பெனிக்கும் இருக்கிற செப்பரேட்டை தான் நான் கார்பரேட் வேலாக பார்க்குறேன். அதாவது ஒரு கம்பெனியில் நடக்கிற தப்பு வந்து யாரோ ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க, அந்த ஷேர் ஹோல்டர்ஸில் யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க, அதுக்கு வந்து அந்த கம்பெனி லைபிள் இல்லை, ரெண்டும் வேறுன்னு சொல்கிறது தான் கார்பரேட் வேல். கார்பரேட் வேல்னா ஒன்றும் இல்லை ப்ரோ, இட்ஸ் செப்பரேட் லீகல் என்டைட்டி. அதாவது கார்பரேட் வந்து நம்ம இந்த கம்பெனியை செப்பரேட் பர்சனாக ட்ரீட் பண்ணோம். இப்போது ஹூ கமிட்ஸ் த க்ரைம் அவங்க தான் அந்த லைபிளை ஹோல்ட் பண்ணுவாங்க, நாட் த ஹோல் கம்பெனி. இதான் ப்ரோ கார்பரேட் வேல். ஓகே ப்ரோ, சூப்பர். இப்போது கம்பெனி பேரை மிஸ்யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணால் அப்போ வந்து கம்பெனி லைபிள் ஆகாமல் யார் மிஸ்யூஸ் பண்ணாங்களோ அவங்க லைபிளாக இருக்கிறது தான் கார்பரேட் வேல். Sir, do you know what corporate veil means? Yes, I taught you.